வணக்கம் சார். வணக்கம். நம்ம ஆல்மோஸ்ட் இந்த 2025ஓட எண்டில் இருந்துட்டு இருக்கோம். ஸோ மார்க்கெட் இந்த வருஷத்தில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்தோம். ஓவராலாக இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன் எப்படி பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு சார்? இல்லை, கரண்ட்லி இப்போ லாஸ்ட் ஒரு கப்பல் ஆஃப் ட்ரேடிங் செஷன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் டூயிங் பெட்டர். ஏன்னா ஒரு ஒரு சின்ன பேண்டுக்குள்ளே மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நெகட்டிவ் நியூஸ் வந்தால் டவுன் ஆகிறதும் அந்த அரௌண்ட் 26,000 ஒட்டி மேலே கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தட் இஸ் தி கரண்ட் சுச்சுவேஷன். நிஃப்டி 50 சொல்கிறேன். நிஃப்டி 50 அரௌண்ட் ஒரு 26,000 அதை ஒட்டியே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் ஃபார் த இயர் 2026 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து தே ஆர் ஆல் புல்லிஷ் இன் ஜென்ரல். இந்தியாவில் தே ஆர் ஆல் புல்லிஷ். என்னென்னா 2026 ஷுட் பி அ பெட்டர் இயர். ஏன்னா லாஸ்ட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 15 மாதமாக ஒன்றுமே இல்லை, 15 மந்த்ஸாக எதுவுமே இல்லை. 24 செப்டம்பர்லேருந்து இந்த கரண்ட் டிசம்பர் வரைக்கும் பெருசாக மார்க்கெட்டில் மூவ்மெண்ட்ஸ் இல்லை. வெரஸ் வேர்ல்டு ஓவர் மார்க்கெட்ஸ் எல்லாமே மூவ் ஆகிருக்கு, நல்ல அப்டர்ன் ஆகிருக்கு, எக்ஸப்ட் ஃபார் இந்தியா. ஸோ அதனால வந்து கோயிங் ஃபார்வர்ட் 2026 ஷுட் பி அ பெட்டர் இயர் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இன்வெஸ்ட்மெண்ட் கம்யூனிட்டி கிட்ட. மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இது ஓவராலாக நம்ம மார்க்கெட்டுன்னு பார்க்காம பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ப்ராடர் இண்டெக்ஸஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம ஸ்பெசிஃபிக்காக எடுத்து பார்த்தா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது சார்? ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா சில பேங்கிங் ஸ்லைட்லி டவுன், ஐடி ஸ்லைட்லி டவுன். பட் ஓவரால் நீங்கள் ப்ராடு இண்டிசஸை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் நிஃப்டி ஸ்மால் கேப்பு, நிஃப்டி மிட் கேப்பு அதெல்லாம் கொஞ்சம் பெயின் அதிகம். நிஃப்டி ஐடி கொஞ்சம் பெயின் அதிகம். ஸோ கம்பேர் டு அட்லீஸ்ட் லார்ஜ் கேப் யூ ஆர் தேர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எங்கே விட்டமோ அங்கேயே இருக்குது. 15 மாதத்துக்கு முன்னால் கிட்டத்தட்ட அதே இடத்துல இருக்கோம். நோ மேஜர் லாஸஸ் அப்படிங்கிற மாதிரி தோணுது. வேற நிஃப்டி ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் ஒரு 1 இயர் ரிட்டர்ன்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆன் தி டவுன் சைடு டெஃபினெட்லி, நோ டவுட் அபவுட் இட். ஸோ அப்படிங்கிறதுல வந்து நம்ம இன்னைக்கு கோயிங் ஃபார்வர்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஜென்ரலாக வந்து பார்க்குறோம். கோயிங் ஃபார்வர்டு வந்து இப்போ நிஃப்டி ஸ்மால் கேப்பு எல்லாமே நல்லா அடிப்பட்டதை கண்டு நீ கோயிங் ஃபார்வர்டு வந்து திங்ஸ் ஷுட் பி மச் பெட்டர் அப்படிங்கிறது தான். ஈவன் ஸ்மால் கேப் மிட் கேப்புக்குமே சரி இந்த 2026 வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா அது அதிக பெயின் வந்து ஸ்மால் அண்ட் மிட் கேப் வந்து ஹஸ் கான் த்ரூ ஜென்ரலாக. ஸோ அதனால கோயிங் ஃபார்வர்ட் ஷுட் பி அ பெட்டர் ஏரியா. ஸ்மால் அண்ட் மிட் கேப் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி அடி வாங்கியிருக்கு அப்படின்னு பேசுகிறோம். யூஸ்வலாகவே மார்க்கெட்டில் ஒரு வொலட்டாலிட்டி நடக்கும்போது ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் இப்படி தான் பிஹேவியர் இருக்குமா, இல்லை இந்த வொலட்டாலிட்டியில் இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப் கொஞ்சம் ஜாஸ்தியாக அடி வாங்கியிருக்கா சார்? இல்லை, ஐ வுட் சே ரதர் பெட்டர் தேன் த ப்ரீவியஸ் இயர்ஸ். ஏன்னா இப்போ ப்ரீவியஸ் டவுன் டவுன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கரெக்ஷன் ஆகும். சரி, லைக் மார்க்கெட் 20% கரெக்ஷன் ஆச்சுன்னா ஸ்மால் மிட் கேப் 30% கரெக்ஷன் ஆகும். அது மாதிரி இருக்கும். இப்போ அதையெல்லாம் கம்பேர் பண்ணல மார்க்கெட் ஹஸ் நாட் கரெக்டட் தட் மச். இல்லை ஆரம்பத்தில் எஸ் ஒரு 3-4 மந்த்ஸு போன செப்டம்பர்லேருந்து ஒரு அன்டில் பிப்ரவரி மார்ச் ஆஃப் 2025 வரைக்கும் கொஞ்சம் சிவியர் கரெக்ஷன் இருந்துச்சு. தென் சப்ஸ்டிக்வெண்ட்லி இட் காட் ரெக்கவர்ட். அதனால வந்து இப்போ ஏன்னா இப்போ பழைய காலங்களுக்கு இப்போ என்ன வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஃப்ளோஸ் த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்டு, என்பிஎஸ் ரூட்டு, பிஎஃப் ரூட்டு எல்லா ரூட்லேயுமே இன்ஃப்ளோஸ் நல்லா இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து ரொம்ப கீழே விடுகலை. ஈவன் தோ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய விற்றாங்க, எக்கச்சக்கமாக விற்றாங்க. எனி பீரியட் நீங்கள் லாஸ்ட்டு 15 மந்த்ஸில் எடுத்தீங்கன்னா தே ஹவ் பீன் நெட் செல்லர்ஸ் நிறைய பீரியடில். அப்படி இருந்தும் கூட நமது மார்க்கெட் பெருசாக விடுகலை. ஸோ கம்பேரிட்டிவ்லி ஸ்மால் அண்ட் மிட் கேப் வந்து கம்பேரிட்டிவ்லி அந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடிலாம் ஒரு காலத்தில் 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் மிட் கேப்னா 50% கரெக்ஷன், 60% கரெக்ஷன், 40% கரெக்ஷன் இதெல்லாம் நார்மலாக இருந்துச்சு. இப்போ அந்த அளவுக்கு இல்லை. லாஸ்ட்டு ஒரு 1 இயர் இண்டெக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஒரு 7-8% கரெக்ஷனில் இருக்குது லாஸ்ட் 1 இயர். ட்ரைலிங் 12 மந்த்ஸ் 1 இயர் எடுத்திங்கன்னா ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு 3%, 5%, 7% அப்படின்னு ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் எல்லாம் அந்த லெவல் கரெக்ஷனில் இருக்குது. ஸோ ஐ வுட் சே இட்ஸ் நாட் அ பேட் இயர். மக்கள் வந்து பணம் பண்ணலை, தட் இஸ் கிளியர். பட் ஆனால் பெருசாக லூஸும் பண்ணலை. ஏன்னா லூஸ் பண்ணலைன்னாவே பணம் பண்ண மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். பெருசாக லாஸ் இல்லைன்னாவே. ஸோ தட் வே வி ஆர் இன் அ பெட்டர் சிச்சுவேஷன் தேன் ப்ரீவியஸ் பீரியட்ஸ். இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப்னால நிறைய அவங்க லூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் வேல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸ்மால் அண்ட் மிட் கேப் வேல்யூஷன் இப்போ எப்படி இருக்குது? ரொம்ப ஸ்ட்ரெச்சாக இருக்கா?
சரி, லைக் லாஸ்ட் இயர்ஸ் இருந்ததை விடவெல்லாம் ஒரு 12 மந்த்ஸ்க்கு முன்னால் இருந்ததை விட 15 மந்த்ஸ்க்கு முன்னால் இருந்ததை விட 2 இயர்ஸ்க்கு 2.5 இயர்ஸ்க்கு முன்னால் இருந்த 2 இயர்ஸ்க்குலாம் முன்னால் இருந்ததை விடலாம் வியாருன்னா பெட்டர் 1.5 இயர்ஸ் 2024 மே அந்த சிறியெல்லாம் யூஸ் பண்ணாங்க. மார்க்கெட் ஸ்மால் கேப் மிட் கேப் ஓவர் வேல்யூடாக இருக்குது அப்படின்னு. ஸோ அதையெல்லாம் கம்பேர் பண்ணையில் we are in a better situation. லாஸ்ட் ஒரு 15 மந்த்ஸ் டைம் கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ டைம் கரெக்ஷனில் திங்ஸ் ப்ரைஸஸும் குறைஞ்சிருக்கு, ஜென்ரலாக வேல்யூவேஷன் கொஞ்சம் பெட்டர் ஆயிருக்கு முதல்ல இருந்ததை விட. பட் வெரி அட்ராக்டிவாக மோர் லைக் ரொம்ப ஜூஸி ரைட்னா உள்ள அவங்க பெரிய ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ இட்ஸ் மோர் லைக் ரீசனபிள் வேல்யூவேஷன் இருக்கு. இஸ் இட் குட் டைம் டு என்டர் டு எஸ்ஐபிஸ் ஃபார் ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா எஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஸ்மால் கேப் மிட் கேப் ஃபண்ட்ல வித் வெரி ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா they may make money in the next 5 years 7 yearsல பணம் பண்ணலாம். ஓகே, ஏன் ஸ்பெசிஃபிக்காக ஹை ரைஸ் இன்வெஸ்டருக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு சொல்கிறீங்க சார்? ஏன்னா ஹை ரிஸ்க் ஏன் சொல்கிறோம்னா ஸ்மால் கேப் மிட் கேப்பே ஹை ரிஸ்க்கு தான், ஈக்விட்டியே ஹை ரிஸ்க்கு தான். ஸோ ஈக்விட்டியில் ஸ்மால் கேப் மிட் கேப் இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். ஸோ அதனால அதை ஹை ரிஸ்க்குன்னு சொல்கிறோம். இப்போ நிறைய பேர் எங்களுக்கு ரிஸ்க் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் வேண்டாம்னு இல்லை, குறைவான ரிஸ்க் எடுத்துக்க தயார் அப்படிங்கிறவங்களுக்கு ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் would be a better choice. ஈவன் ஐ won't suggest இண்டெக்ஸ் ஃபண்டு. இண்டெக்ஸ் ஃபண்டு கூட வேண்டாம். ஏன்னா இப்போ இண்டெக்ஸ் ஃபண்டு, இடிஎஃப், இண்டெக்ஸ் இடிஎஃப் அதெல்லாம் கூட ஃபுல் ரிஸ்க் தான். இட் கம்ஸ் வித் ஃபுல் ரிஸ்க். ஸோ எனக்கு ரிஸ்க்கு குறைவாக வேணுங்கிறவங்க தே ஷுட் லுக் அட் ஹைபிரிட் ஃபண்ட்ஸு, மல்டி அசெட் ஃபண்ட்ஸு, பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது ஹைபிரிட் கேட்டகரியில். ஈக்விட்டி சேவிங்ஸ் இருக்குது, பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் இருக்குது, அக்ரெசிவ் ஹைபிரிட் இருக்குது, மல்டி அசெட் அலோகேஷன் இருக்குது. இந்த 4 டைப்பும் இருக்குது. ஸோ அவங்க ரிஸ்க் லெவலை பொறுத்து ரொம்ப குறைவான ரிஸ்க் எடுக்க விரும்புகிறவங்க ஈக்விட்டி சேவிங்ஸும், வித்தின் ஹைபிரிட்டுக்குள்ளே ஹையர் ரிஸ்க் எடுக்க விரும்புகிறவங்க அக்ரெசிவ் ஹைபிரிட்டும் போய்க்கலாம். ஸோ இன் தட் வே இண்டெக்ஸை விடவும், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை விட, இண்டெக்ஸ் இடிஎஃப்பை விடவும் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் ரிஸ்க் குறைவு. ஸ்மால் அண்ட் மிட் கேப்போட வேல்யூவேஷன் பெருசாக அட்ராக்டிவாக இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இதனால தான் எஃப்ஐஐஸோட இன்ஃப்ளோஸும் இந்தியாவில் கம்மியாக இருக்கா? லைக் எஃப்ஐஐஸ்னுடைய இன்ஃப்ளோ இருக்கிறதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸு. நீங்கள் சொல்கிறதும் ஒரு ரீசனாக இருக்கலாம். பட் மேஜராக அவங்களுக்கு எல்ஸ்வேர் எங்கே அட்ராக்டிவாக இருக்குது, ஏன்னா கரன்சி வைஸ் யூஎஸ் டாலர் ஸ்ட்ராங் ஆகுது அப்படிங்கிற யூஎஸ் டாலரில் வச்சுக்க விரும்புவாங்க. அங்கே ஒரு ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டு ஒரு 4% கிடைக்குது, 4.5% கிடைக்குதுன்னா இந்தியாவில் போட்டு கரன்சி ரிஸ்க்கை விட அவங்க சேர்த்து எடுக்கிறதுக்கு பதிலாக இப்போ அங்கேயே நான் ரிஸ்க் ஃப்ரீயாக வச்சுக்கலாம்னு யோசிப்பாங்க அட்ராக்டிவ் ஆகிற சமயத்தில். இப்போ டாலர் வீக்கன் ஆச்சுன்னா, வீக்காக ஆரம்பிச்சிச்சுன்னா தென் தே ஹாவ் டு லுக் இந்தியா அண்ட் அதர் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் கம்பல்சரிலி. ஸோ இப்போ யூரோப் அட்ராக்டிவாக இருந்துச்சு, கொஞ்சம் சைனா இடையில அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ அதனால தே கம்பேர் வேர்ல்டு வைட் மார்க்கெட்ஸ் அண்ட் டேக் டெசிஷன். இந்தியாவில் வேல்யூவேஷன் ஹையராக இருக்குங்கிறதும் ஒரு ரீசன். பட் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னா தே மைட் ஸ்டார்ட் கமிங் டு இந்தியா ஆஸ் வெல், வெரி வெரி அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னா. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன், நாட் த ஃபுல் ரீசன். ரீசெண்டாக இப்போ ஜப்பான் பேங்க் கூட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் இந்தியாவுக்கு கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகுமா எஃப்ஐஐஸ் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு? லைக் வேறெவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் கோஸ் அப், ரிஸ்க் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் ரேட் கோஸ் அப், அங்கே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் இப்போ நம்ம எஃப்ஐஐயை பற்றி பேசுகிறோம். பட் எஃப்டிஐ இருக்குது, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதெல்லாம் ஜப்பான்லேருந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது மோர் ஸ்டேபிள் மணி. ஸோ இப்போ கூட நீங்கள் டைரெக்டாக பேங்க்ஸ் டேக் ஓவரு, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸை டேக் ஓவரு, ஜப்பானீஸ் குரூப்ஸு, ஜப்பானீஸ் பேங்க்ஸ் எல்லாம் அது நீங்கள் சமீபத்தில் பார்த்துருக்கலாம். இன்னும் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸை டேக் ஓவர். ஸோ எல்லாமே 60%லாம் வாங்குறாங்க அப்படியே. ஸோ அப்படிங்கையில் டெஃபினெட்லி இட் இஸ் அன் அட்ராக்டிவ் மார்க்கெட். இந்தியா இஸ் அன் அட்ராக்டிவ் மார்க்கெட் ஃபார் ஜப்பானீஸ் இன்வெஸ்டர்ஸ். தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். எஃப்ஐஐஸ் ஜென்ரலாக தி கீப் கம்மிங் அண்ட் கோயிங். இட்ஸ் மோர் ஆஃப் ட்ரேடிங் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். பட் இன்க்ரீசிங்லி எஃப்ஐஐஸ்னுடைய இம்பார்ட்டன்ஸும் இந்தியாவில் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஐ மீன் வி கேனாட் நெக்லெக்ட் தம் கம்ப்ளீட்லி எட். பட் இருந்த இம்பார்ட்டன்ஸ், அந்த இருந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இப்போ கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
ஓகே, எஃப்ஐஐஸ் பற்றி பேசுகிறோம். இன்னொரு பக்கம் டிஐஐஸ். இந்த ப்ராடர் மார்க்கெட்டில் கடந்த ஒரு வருஷமாகவே ஒரு டவுன் ட்ரெண்ட்லேருந்து ஒரு ரேலி நடந்திருக்கிறத பார்க்குறோம். ஸோ இதில் டிஐஐஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு, அவங்க கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இருந்திருக்கு சார்? சார், ஒரு குட் திங் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எப்பப்போலாம் மார்க்கெட் சரியுதோ அப்போ நான் வாங்குறேன் அப்படின்ட்டு ரெடியாக இருக்காங்க. தட் இஸ் அ குட் சைன். ஸோ பாட்டமில் தே ஆர் சப்போர்ட்டிங். அப்போ இல்லை நான் கொஞ்சம் வித்துக்கிறேன், அது சந்தோஷம் தானே எல்லாருக்கும். இல்லை நிறைய பேர் டிமாண்ட் நிறைய இருக்குன்னா நான் கொஞ்சம் சப்ளை பண்ணுறேன், வேற டிமாண்ட் இல்லை அப்படின்னா நான் அப்சார்ப் பண்ணிக்கிறேன். ஸோ தட்ஸ் வாட் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹவ் பீன் டூயிங். ஸோ அப்படிங்கையில் வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு ஒரு பெட்ராக் மாதிரி அவங்க வந்து இருக்காங்க அப்படிங்கிறது வந்து மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம். ஏன்னா எல்லா முதலீட்டாளர்களுக்கும் வேணா ஐயோ என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கவுந்துருமா அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. ஏன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து தே ஆர் தேர் டு பை ஜென்ரலி. ஏன்னா அவங்க எப்பப்போ அட்ராக்டிவாக இருக்கோ மார்க்கெட்டு, எப்போ வேல்யூவேஷன்ஸ் ரீசனபிளாக இருக்கோ அப்போலாம் அவங்க வந்து பை பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ தட் வே இட் இஸ் அட்ராக்டிவ் அண்ட் இட் இஸ் நெசசரி ஃபார் இந்தியன் எக்கானமி. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸுடைய இம்பார்ட்டன்ஸ் இன்னும் கூடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அவங்களுடைய ஃப்ளோஸ் வந்து இன்னும் அதிகரிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. தென் ஒன்லி அவர் எக்கானமி கேன் பி வெரி ஸ்ட்ராங்கர். கடந்த ஒரு வருஷத்துலேயே டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம், குறிப்பாக எஸ்ஐபி மூலமாக அப்படிலாம். பட் யார் சார் இந்த டிஐஸ், இதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? ஒரு இண்டிவிஜுவலாக நான் மாதம் போடுற எஸ்ஐபினால கூட நான் ஒரு டிஐயாக தான் கன்சிடர் பண்ணப்படுறேன்னா? இல்லை, இண்டிவிஜுவல்ஸ் வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஆக மாட்டாங்க. இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்னா லைக் மியூச்சுவல் ஃபண்டு, அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இன்சூரன்ஸ் கம்பெனிஸு, நம்ம பிஎஃப் இபிஎஃப்ஓ இருக்காங்க இல்லையா அவங்க, என்பிஎஸ்ஸுக்கு பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர்ஸு. ஸோ அது மாதிரி லார்ஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாருமே வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இப்போ இவங்க வந்து ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து மாதம் எஸ்ஐபி மூலம் ஒரு 30,000 கோடி கொண்டு வர்றாங்க. இன்னும் இபிஎஃப்ஓ வந்து மாதம் ஒரு எனிவேர் பிட்வீன் 4,000 to 5,000 crore அந்த ரேஞ்சில் கொண்டு வர்றாங்க. பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர்ஸு, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் மூலம் பணம் வருது. இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அவங்க மூலம் பணம் வருது. ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலர் ஃப்ளோ, ரெயின் ஆர் ஷைன் அந்த ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் தான் மேஜர் கான்ட்ரிபியூட்டர்ஸ். இது தவிரவும் நிறைய பேர் இருக்காங்க, கொஞ்சம் லார்ஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாருமே இருக்காங்க. பட் நம்ம உடனே மைண்டில் தோன்றது வந்து தீஸ் ஆர் ஆல் த பீப்புள் ஹூ ஆர் கிவிங் மேஜர் மணி. ஸோ அதுதான் இவங்க. நம்ம வந்து ஆஸ் அன் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் நம்ம எஸ்ஐபி போடுறதுனால டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனை சப்போர்ட் பண்ணுறோம். அவங்க வந்து இன்டர்ன் மார்க்கெட்டில் போய் போடுறாங்க. ஏன்னா இப்போ நம்ம எஸ்ஐபி எல்லாருமே போடலைன்னா மியூச்சுவல் ஃபண்ட்லாம் பணம் இருக்காது, இன்சூரன்ஸ் போடலைன்னா பணம் இருக்காது, அல்லது பிஎஃப் கட்டலைன்னா பணம் இருக்காது அவங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண. ஸோ இன்டைரக்ட்லி அதை வந்து ஃபயர் பண்ணுறவங்க வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். பட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் நாட் கால்டு டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். அவங்க எந்த இடத்துல கொண்டு பணம் போடுறாங்களோ அந்த நிறுவனம் வந்து டிஐஐஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ டிஐஐஸோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத பேசுகிறோம். நமக்கு மார்க்கெட் ஒரு ரேலி நடக்கிறதுக்கு எஃப்ஐஐஸோட நீடே தேவையில்லை, டிஐஐஸே அதை புல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு இந்தியன் மார்க்கெட் நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? டெஃபினட்டாக இருக்குது. அதுதான் இட் வில் ஹேப்பன். பட் இந்த அடுத்த 5 வருஷத்தில் நடக்குதா, அடுத்த 10 வருஷத்தில் நடக்குதான்னு நமக்கு தெரியாது. பட் கிராஜுவலி ஒன்ஸ் அப்பான் அ டைம் எஃப்ஐஐஸ் வந்து 25% மார்க்கெட் ஷேர் வச்சுருந்தாங்க, அப்புறம் 20 ஆச்சு. இஃப் ஐ எம் ரைட் நவ் 16, 17 இருக்காங்க. இன்னொரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 10, 12 வந்துருவாங்க. ஸோ அதனால வந்து கிராஜுவலி த டிபெண்டன்ஸ் ஃபார் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ், எஃப்ஐஐ டிபெண்டன்ஸ் இஸ் ரெடியூசிங் கிராஜுவலி, which is a good sign to say that our markets are getting mature gradually. So அதனால டெஃபினட்டாக வந்து எஃப்ஐஐஸ் பார்ட்டிசிபேஷன் குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். தட் இஸ் த ட்ரெண்ட். அது இப்போ டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸே வந்து கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டை மேலே ஏற்றி கொண்டு போவாங்களா, அப்போ கண்டினியூஸாக ஏற்றி கொண்டு போவாங்களான்னா நாட் நெசசரிலி. ஏன்னா இப்போ டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸும் மார்க்கெட் ஓவர் ஸ்ட்ரெச்சாக வேல்யூவேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா கேஷ் ஹோல்டிங் அதிகப்படுத்த ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களுமே தே ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு தேர் யூனிட் ஹோல்டர்ஸ் அவங்க, அல்லது டு தேர் பாலிசி ஹோல்டர்ஸ். ஸோ இப்போ அவங்களுமே வந்து நினச்சபடியெல்லாம் போய் பணத்தை போட்டுக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா அவங்களும் நாளைக்கு ரிட்டர்ன் காமிச்சாங்கன்னா தான் இன்வெஸ்டர்ஸ் வில் கிவ் மணி. ஸோ அதனால் வந்து தே ஹேவ் தர் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க வந்து வேல்யூவேஷன் கம்மியாக இருக்கையில் டெஃபினட்டாக போட்டுக்கிட்டு இருப்பாங்க, ரொம்ப அதிகமாக இருக்கையில் அவங்க விற்கத்தான் ஆரம்பிப்பாங்க. எந்த ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை பெருசாக நாங்கள் டிபெண்ட் பண்ணல, டிஐஎஸ் தான் மார்க்கெட்டை வந்து பேக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியோட மார்க்கெட் வந்து வொலட்டிலிட்டி கம்மியாக இருக்குமா சார்? ஆமாம், இன்க்ரீசிங்லி டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்ட்டிசிபேட் ஆக
அந்த சந்தையினுடைய வாலட்டிலிட்டி வந்து குறையும். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அமெரிக்கன் மார்க்கெட்டை பார்க்கலாம், அது மாதிரி பல மெச்சூர்டு மார்க்கெட்ஸை பார்க்கலாம். ஏன்னா இப்போ அங்கே வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் மேஜர் கான்ட்ரிபியூட்டர்ஸ். ஸோ டெஃபினெட்லி வாலட்டிலிட்டி வில் கம் டவுன். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2007-8 எல்லாம் வந்து நம்ம மார்க்கெட் 50% விழுந்துச்சு. அடுத்த முறை நம்ம ஒரு பெரிய இடி வரையில் கோவிட் டயத்தில் நம்ம ஒரு 30-35% தான் விழுந்தோம். இப்போ ஆஃப் லேட்டாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வரலாறு காணாத அளவுக்கு எஃப்ஐஐஸ் பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி இருந்தும் மார்க்கெட் வந்து மேஜராக விழுகலை, 20% 30% விழுகலை. ஒரு சட்டிலாக ஒரு 10% 15% அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் விழுந்துச்சு. ஸோ தட் ஷோஸ் த ட்ரெண்ட். இன்னும் 50%லேருந்து 30 ஆகி 30லேருந்து இப்போ 15-20ன்னு ஆகிட்டு இருக்குது. ஸோ டெஃபினெட்லி வி கேனாட் ரூல் அவுட் எனி மேஜர் ஷாக் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக லோக்கல்லையும் உங்களுக்கு வந்து பெருசாக அடிப்படை வாய்ப்பு இருக்கிறது. பட் இதை மட்டும் நம்ம தனியாக எடுத்து பார்க்கையில், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸை மட்டும் அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் மட்டும் தனியாக எடுத்து வந்து பார்க்கையில் இட் ஷோஸ் தட் என்னுடைய டிபெண்டன்ஸ் குறையுது அப்படிங்கிறத காமிக்குது. இப்போ டிஏஎஸ் அதிகமாகறாங்கன்னா வொலட்டிலிட்டி கொஞ்சம் கம்மியாகும்னு பேசுகிறோம். ரிட்டர்ன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி கம்மியாகிறதுக்கோ இல்லை கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது ஃப்ளாட்டு கம்மியாகும், அதை குறைவாகும். சரி, லைக் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குல்ல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லி நீங்கள் கோவிட் டயத்தில் போய் வாங்கினீங்க 35% டவுனாக இருக்குது. நேரம் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த டயத்தில் 20-21 வாங்கியிருந்தீங்கன்னா அந்த அந்த மேஜர் ஃபாலில் வாங்கினீங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட 2 times 3 times நான் மியூச்சுவல் ஃபண்டே சொல்கிறேன். நீங்கள் போட்ட பணத்தை விட 2 மடங்கு 3 மடங்காக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் இப்போ இன்னைக்கு வாங்குறீங்க, போய் மார்க்கெட் ஸ்டேபிளாக இருக்கையில் வாங்குறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அடுத்த 6 வருஷம் 7 வருஷத்துல டபுள் ஆகலாம். வேற அங்கே வந்து விழுந்த நல்ல டீப்பாக விழுந்திருக்கையில் போய் வாங்கையில் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் அதிகமாக இருந்துச்சு. இது கிட்டத்தட்ட நீங்கள் லைக் மோரலஸ் தக்காளி 80 ரூபா இருக்கையில் எவ்வளவு வாங்கலாம்? தக்காளி வந்து நம்ம வந்து கிலோ 80 ரூபாய்க்கு வாங்குறோம். இப்போ தக்காளி 40 ரூபாயா இருக்கு அப்படின்னா நீங்கள் போய் 2 கிலோ வாங்கலாம். 80 ரூபா இருக்கையில் 1 கிலோ தான் வாங்குறீங்க. ஸோ த சேம் கான்செப்ட் அப்ளைஸ் ஹியர் ஆஸ் வெல். அதே தான். ஸோ அதனால விலை குறையில டெஃபினட்டாக வாங்குறவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ டு யுவர் கொஷின், வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா பாசிபிலிட்டி டு மேக் மணி. ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கையில் வந்து உங்களுக்கு வந்து அந்த சடன் அப்டிக் இன் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கிடைக்காது. கிராஜுவலாக எக்கானமி க்ரோத் என்ன இருக்கோ, ஒரு 10% 12% க்ரோத் இருக்குன்னா நம்மளுடைய ரிட்டர்னும் ஒரு 10% 12% இருக்கும். ஸோ இந்தியா இஸ் அ க்ரோயிங் எக்கானமி. ஸோ அதனால ஸ்டாக் மார்க்கெட்டில் டெஃபினட்டாக க்ரோத் இருக்கும். ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்கு, லாங் டேர்மில் ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி லெஸ் இன் அ மார்க்கெட் லைக் இந்தியா. நான் இல்லவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் சான்சஸ் ஆர் வெரி லெஸ். ஹவவர் ஒரு டீசன்ட் க்ரோத் ரேட் ஆஃப் ஒரு 10 to 12% எனக்கு அடுத்த 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷத்தில் கிடைக்குமானா தாராளமாக கிடைக்கும். அந்த ரிட்டர்னே இட் இஸ் வெரி அட்ராக்டிவ் அண்ட் கம்பேர்டு வித் எஃப்டி ரேட்ஸ். இப்போ எஃப்டி ரேட் 5.5% 6% 6.5% இருக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ணையில் ஒரு 10 to 12% இன் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் ரிட்டர்ன் நல்ல ரிட்டர்ன் ஆனால் ஐ வுட் சே டெஃபினெட்லி எஸ், இட்ஸ் அ குட் ரிட்டர்ன். ஓகே, மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ மெட்டல்ஸையும் லைட்டாக டச் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சில்வர் அண்ட் கோல்டு, சில்வர்லாம் ஆல் டைம் ஹையில் இருந்துட்டு இருக்கு, இன்னும் ஜாஸ்தியாகும் அப்படின்னு நிறைய ரிப்போர்ட்ஸில் சொல்கிறாங்க. ஸோ மெட்டல்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் இப்போ எப்படி இருக்குது சார்? மெட்டல்ஸ் அதான் நீங்களே சொல்லிட்டீங்க. ஸோ ஆல் டைம் ஹையில் இன்னும் சில்வரும் இருக்குது, கோல்டும் இருக்குது, ஏறிக்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஏறலாம். பிட்வீன் த 2 commodities சில்வர் வந்து கொஞ்சம் மோர் வாலட்டைல், கோல்டு வந்து கம்பேரிட்டிவ்லி லெஸ் வாலட்டைல். ஸோ இன்னும் ஏறுமானா ப்ராபப்ளி ஏறலாம். பட் நோ ஒன் ரியலி ஹேஸ் த ஆன்சர். இப்போ இன்வெஸ்டர்ஸ் எப்படி இதை மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு போர்ஷனை அலோகேஷன் டுவர்ட்ஸ் சில்வர் அண்ட் கோல்டு வச்சுக்கிறது பெட்டர். ஸோ தட் ஏன்னா அது வந்து ஏறிக்கிட்டே இருப்பாங்க, பர்டிகுலர்லி கோல்டு. ஏன்னா ஏறிக்கிட்டே இருக்குது, கவர்மெண்ட் அரசாங்கங்கள் வாங்குறாங்க, அதனால ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால சர்டைன் அலோகேஷன் வந்து கோல்டில் வச்சுக்கிறது, ஒரு 5% 10% 15% அவங்கவுங்க விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு அலோகேஷனை வச்சுக்கிறது வந்து இட் வில் ஹெல்ப் அஸ் நாட் டு லூஸ் அவுட். நம்பர் 1. நம்பர் 2 வந்து என்னால் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது செப்பரேட்டா அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ராபப்ளி வாட் தே கேன் டூ இஸ் மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்கு. அதில் வந்து கோல்டு அண்ட் சில்வரை வந்து அவங்க வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ அதனால வந்து அவங்க விலை ஏற்ற இறக்கத்திற்கு ஏற்ப அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ தட் வே வி கேன் ஹேண்டில். எனக்கு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், பட் எனக்கு எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு தெரியாதுன்னு நினைக்கிறவங்க
மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ் மூலம் பண்ணிக்கலாம். ஓகே, மார்க்கெட் வந்து இப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.